வெல்கம் டு தேன்மொழியின் கைவண்ணம். நம்ம சேனலில் ஆரி சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோங்க. அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தீங்கன்னா ஆரி கற்றுக்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம போட்டிருப்போம். நம்ம சேனலில் அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் பண்ணிடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ஆரி சம்மந்தமான வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி சிலபஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆரி சம்மந்தமான வீடியோஸ் டெய்லி போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஆரி சிலபஸ் வரிசையாக நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ், ஆரி கற்றுக்க தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரி சிலபஸ் பார்க்குறோம். அடுத்து ஆரி ஸ்டாண்ட் அண்டு ஆரி ஃப்ரேம் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு பாருங்கள் வரிசையாக கிடச்சிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச் ஆரி சிலபஸ் பார்க்குறோம். செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் சேஃப், எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் சேஃபில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது. ஆரி எண்டு நாட், அதுக்காகவே உங்களுக்கு தனி வீடியோ பொறுமையாக தெளிவாக சொல்லித்தருவேன். ஆரி எண்டு நாட் வித் சேஃப் ப்ராக்டிஸ். டபுள் செயின் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச், ஜிக்ஜாக் ஸ்டிச், சரி பார்டர் செயின் ஸ்டிச், ஹேரிங் போன் ஸ்டிச், கிராஸ் ஸ்டிச், அதான் கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லூப் ஸ்டிச், அடுத்து விப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், ஒய் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச், பட்டன் ஹோலில் ஃபில்லிங் மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச்சை லீஃப் ஃபில்லிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து சொடி ஸ்டிச், வீல் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச். பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 தான் இருக்குது. அடுத்து ஃப்ளாட் லோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் மொத்தம் நம்ம பேசிக்கில் 3 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதில் இம்பார்ட்டன்ட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. அடுத்து தாம்போர் ஸ்டிச்சுக்கு ப்ராஜெக்ட் செகண்ட் பண்ணுவீங்க. அடுத்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு தேர்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இது 3மே நம்மளுக்கு பேசிக் லெவலில் ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச், ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச், ஹாஃப் லோடட் ஸ்டிச், மேட் ஃபில்லிங் ஸ்டிச். அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 டைப் 2 2 விதமாக இருக்குது. அடுத்து சுகர் பீட்ஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, சுகர் பீட்ஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுவோம். அடுத்து கட் பீட் ஸ்டிச், கட் பீட்டில் அவுட்லைனாக எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து லோடிங் ஸ்டிச்சாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஜம்கி ஸ்டிச்சில் டைப் 1 டைப் 2 2 விதம் இருக்குது. ஸ்டோன் செயின் டைப்பில் ஸ்டோன் செயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல டைப் 1 டைப் 2 இருக்குது. அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச், ரிங் நாட்டு, அடுத்து லேசி டேசி ஸ்டிச். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 45 ஸ்டிச்சு உங்களுக்கு பேசிக்லேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட்டும் 2 ப்ளவுஸ், அதாவது பீட் ஒர்க் ஃபுல்லாக வச்சு ஒரு ப்ளவுஸும், த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக வச்சு ஒரு ப்ளவுஸும் 2 ப்ளவுஸு. இது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் முடிச்சுக்கரலாம். அடுத்து அட்வான்ஸ் லெவல் பார்க்கணும் அப்படின்னா அதில் ஃபுல்லாக எம்போஸ்டு லோட் ஸ்டிச், எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங், எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங், எம்போஸ்டு மேட் ஃபில்லிங், எம்போஸ்டு டபுள் கலர் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலாம், எம்போஸ்டு பிரைட் லோட் ஸ்டிச். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு ஸ்டெம் ஸ்டிச், எம்போஸ்டு பீட்ஸ் லோட் ஸ்டிச், டபுள் கலர் லோட் ஸ்டிச், பிரைட் பீட்ஸ் லோட் ஸ்டிச், எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் பீட்ஸில் எப்படி பண்ணுறது, எம்போஸ்டு பீட்ஸ் ஃப்ளவர் ஃபில்லிங், பீட்ஸ் மேட் ஃபில்லிங், பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு ஒர்க்காக வரும். நம்ம பைப்பிங் த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுறது. இது ஃபுல்லாக அட்வான்ஸில் வந்துடும். அடுத்து ஜர்தோசி ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஜர்தோசியில் கண்டினியூ அவுட்லைன் ஸ்டிச், ஜர்தோசி ஃபில்லிங் ஸ்டிச், ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச், ஜர்தோசி வித் ஜம்கி ஸ்டெம் ஸ்டிச், ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங்கில் உங்களுக்கு 3 டைப்பில் சொல்லி கொடுத்துருவோம். ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை ரன்னிங் ஸ்டிச்சாக அந்த ஸ்டோனை சுற்றி எப்படி ரன்னிங்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஜர்தோசி எம்போஸ்டு லோட் ஸ்டிச், ஜர்தோசி மேட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 2 டைப் இருக்குது. ஜர்தோசி செயின் ஸ்டிச், ஜர்தோசி பிரைட் ஸ்டிச், ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச், ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ஜர்தோசி லேசி டேசி, ஜர்தோசி 3D ரோஸ் ஸ்டிச்,
மிரர் ஸ்டிச். மிரர் பார்த்திங்கன்னா ரவுண்டு, ஸ்கொயரு, அப்புறம் அந்த ஸ்கொயரவே இப்படி வச்சோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 டைப்லையுமே மிரர் ஸ்டிச்சை சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து கட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் வரும். 3மே டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அதனால் 3 ஒர்க்குமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் வந்து நம்ம லெக்கானுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 3 டைப் இருக்குது. அடுத்து காயின் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லிடலாம். அடுத்து நெட் கிளாத் ஸ்டிச், எப்படி நெட் கிளாத்தை வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது. அடுத்து ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கிளாஸு, ஹிப் பெல்ட் மார்க்கிங்கு, அடுத்து டெசல்ஸ் மேக்கிங், எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒர்க். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் கிடச்சிரும். மொத்தம் நம்ம பார்த்திங்கன்னா 88 கிளாஸ் வருது. ஆனால் இதை விட 2-3 கிளாஸ் உங்களுக்கு சேர்த்தே வந்துடும். 80+ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த தேன்மொழியின் கைவண்ணம் யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளாஸாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிலபஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிலபஸ் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆரி ஃப்ரேமில் அதாவது ஆரி ஸ்டாண்ட் அண்டு ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.